இந்த உலகத்துல நம்மள முழுசா புரிஞ்சுக்காத, நம்மளோட திறமைகளை மதிக்காத சில உறவுகளை நம்ம நாள்தோறும் சந்திக்க நேரிடும். சில சமயத்துல அது நம்மளை புண்படுத்தலாம், நம்மளோட தன்னம்பிக்கையை கூட குறைக்கலாம். ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, உங்களோட மதிப்பு எப்பவுமே மற்றவங்களோட பார்வையில இல்லை, உங்களோட தன்னம்பிக்கையில தான் இருக்கு. உங்களோட நிழல் கூட உங்களை விட்டு போயிடலாம், ஆனா உங்களை நீங்க விட்டு போகக்கூடாது. மற்றவங்க உங்களை விட்டு போனாலும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையையும் உங்களை நீங்கள் நேசிக்கிறதையும் என்றைக்குமே நிறுத்தக்கூடாது. உங்களோட மிகச்சிறந்த நண்பன் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். திறமைக்கு தோல்வியே கிடையாது, தாமதம் மட்டும்தான் உண்டு. நீங்கள் திறமையானவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வின்றது கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்கள் உங்கள் வெற்றியை அடையிறதுக்கு ஒரு சிறிய காலம் தாமதம் ஆகலாம், ஆனால் உங்களோட கடின உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றி உங்களை ஒதுக்கின உறவுகள் வியக்கும்படி இருக்கும். உங்களை விமர்சனம் பண்றவங்களை என்னைக்குமே பார்த்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன்னா உங்களை விமர்சிக்கிறவங்க தான் உங்களை மேலும் ஊக்கப்படுத்துறாங்க. உங்களை குறை சொல்றவங்க உங்களோட பலவீனம் என்ன அப்படின்றத உங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. அதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு உங்களோட பலவீனத்தை பலமாக மாற்ற முயற்சி செய்யுங்க. அவங்களோட விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்களா உங்களை மேலும் கூர்மையாக்கும். சிங்கத்துக்கு வழி சொல்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது, அது தனக்கான பாதையை தானே வகுக்கும். உங்களோட வாழ்க்கை பாதையை நீங்களே தீர்மானிங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு உங்களுக்கான தனித்துவமான பாதையை உருவாக்குங்க. மகிழ்ச்சி அப்படின்றது மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற பரிசு கிடையாது, அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற பரிசு. உங்களோட மகிழ்ச்சிக்கு மற்றவங்கள நம்பி இருக்காதீங்க, உங்களோட மகிழ்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க கற்றுக்கோங்க. மனுஷங்க எப்போவுமே உங்களோட உயர்வை பாராட்டவே மாட்டாங்க, ஆனால் உங்களோட வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. மனுஷனோட இயல்பு அப்படின்றது ஒரு சில டயத்துல பொறாமை கொண்டதாக தான் இருக்கும். உங்களோட வெற்றிகளை கொண்டாடுறவங்கள காட்டிலும் உங்களோட தோல்விகளை மட்டும் விரும்புகிறவங்க தான் இங்கே ஜாஸ்தி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு உங்களை ஒதுக்குறவங்க நாளைக்கு உங்களோட வெற்றிக்காக உங்களை வாழ்த்தலாம், இல்லை உங்களோட க்ளோஸாக பழக விரும்பலாம். காலம் மாறும்போது மனுஷங்களோட மனமும் மாறிடும். உங்களை ஒதுக்குனவங்களோட அணுகுமுறை கூட உங்கள் வெற்றிக்கு பிறகு மாறி போகலாம். அவங்க பழிவாங்குற எண்ணத்தோட இல்லாம உங்களோட வெற்றியில கவனம் செலுத்துங்க. மனுஷங்க எல்லாமே பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்து பேசுவாங்க, ஆனா மனசை பார்த்து பேசுறவங்க ஒரு சிலர் தான். ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்துக்கும் சமூக அந்தஸ்துக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களோட உண்மையான குணத்தை மதிக்கிற ஒரு சில உறவுகள் மட்டும்தான் உங்களோட உண்மையான உறவு. உங்க மௌனமானது பல பதில்களை சொல்லும். உங்களோட வெற்றி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்கும். சில நேரத்துல வாய் திறந்து விளக்கம் கொடுக்கறத விட உங்களோட உழைப்பும் அதோட வெற்றியும் மிகச்சிறந்த பதிலை கொடுக்கும். உங்களை ஒதுக்குனவங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றியை பார்த்து பேச கற்றுக்குவாங்க. சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் பிரகாசிக்கு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அதோட சொந்த நேரம் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான நேரம், பாதை, திறமைகள் இதெல்லாம் உண்டு. மற்றவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படாம உங்களோட தனித்துவத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்களுமே பிரகாசிப்பீங்க. அதே மாதிரி உங்களை யார் கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட கடந்த காலம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பாடம் தான், தண்டனை கிடையாது. அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு உங்களோட எதிர்காலத்தை நீங்களே வடிவமைச்சுக்கோங்க. கடந்த கால தவறுகளோ இல்லை மற்றவங்க உங்களை நடத்தின விதமோ உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய ஆரம்பம் தான். உங்களோட தவறுகள்ல இருந்து கற்றுக்கிட்டு நேர்மறையான எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க. யார் உங்களை விட்டு விலகி போறாங்களோ உங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கை பயணத்துல பாதையில புதுசா நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்காக இருக்கிறவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையா இருப்பாங்க. உறவுகள் அப்படின்றது ஓடும் நதி மாதிரி தான். சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க. உங்க வாழ்க்கையில போனவங்களை பத்தி கவலைப்படாம உங்க கூட துணையா உங்களுக்குன்னு நிக்கிற ஒரு சில உறவுகளை மதிங்க, அதோட மதிப்புகளை உணருங்க. தோல்வி அப்படின்றது விளையாட்டோட ஒரு பகுதி தான். எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்யறது தான் உங்களோட உண்மையான வெற்றி. இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் ரிலீஸ் ஆகும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி